ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ்டோரி. இன்னைக்கு நாங்க ஓமன்ல 7 days ஸ்பெண்ட் பண்ணோம். அதை தான் இப்போ நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. 7 days நாங்க என்னெல்லாம் இடத்துக்கு போகணுன்றதும், நாங்க எப்படி பசங்களை வச்சு சமாளிச்சோன்றதையும் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சரோஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும். வேலை ஓரியோ குட்டி ஓரியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறோம். நாங்கள் கிளம்புன தேதி பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி. ஏன்னா 2:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்னாங்க. அதனால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். அங்கே செக்கிங் எல்லாம் முடியணும். அதுவும் குட்டீஸை வேறு சாப்பாடு வேறு எதாவது கேட்பாங்க. வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அதனால் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு, அதாவது இட்லி, தக்காளி சட்னி அதெல்லாம் செஞ்சு கொண்டோம். எப்போவுமே லிக்விடாக கொண்டுறக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. இல்லைன்னா செக்அப் பண்ணும் போதே தூக்கி போட்டுருவாங்க. அதனால் எப்போவுமே தக்காளி சட்னி கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். அப்புறம் லக்கேஜ் போட்டதுக்கப்புறம் பில்லு தருவாங்க. அதனால் இந்த பில்லை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஹரிணி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால், நான் குட்டீஸை இல்லைன்னா யாராவது ஒருத்தரை மட்டும் நான் தூக்கிட்டு வர்ற மாதிரி இருந்தது. ஏரோப்ளைனுக்கு உள்ளே நுழையும் போதே சம்மு பைலட் இருக்க ரூமை எட்டி பார்த்தா, அதனால் அவளை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அதுலேருந்து எல்லாமே நாங்கள் சீட்டுக்கு உட்கார போனோம். இப்போ ஓமனில் நாங்கள் இறங்கியாச்சு. இறங்கும் போது 6:44. அதுக்கப்புறம் எங்களுடைய பெட்டியை எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போன நேரம் ரமணான் மாதம்னால, அதாவது ரம்ஜான் மாதம்னால எல்லாருமே இப்போ தான் டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வெளியே வந்தோம். அது மாதிரி வெல்கம் செம்மையாக எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிருந்தோம். அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வரும்போது மணி 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் கால் பண்ணியிருந்தாங்க. சின்ன வண்டியை தான் கொண்டு வந்திருக்கேன், தெரியாமல் கொண்டு வந்துட்டேன்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துலாம். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும்னாங்க. அதனால் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அடுத்த நாள் பெரிய வண்டியை கொண்டு வரேன்னாங்க. போகிற வழியில் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போனோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் 4 சீசன் ரெஸ்டாரண்ட், அதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இன்னைக்கு நைட்டுக்கு இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா வெளியில் இப்போதைக்கு குழந்தைங்களை வச்சுட்டு கொண்டு போக முடியாது. நாங்கள் தங்கி இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆகும். நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க எல்லா ஹோட்டல்லையும். அது மாதிரி டீ வச்சுருந்தாங்க, அது மாதிரி பேரிச்சம்பழம் வச்சுருந்தாங்க. டீ ஊற்ற ட்ரை பண்ணோம். எங்களுக்கு அது ஊற்ற வரல, ஜாடியில் எப்படி ஊற்றணுட்டு. ஆனால் உள்ளே இருந்தது டீ, எங்களுக்கு ஊற்றுறதுக்கு தெரியல. அது ஏதோ அந்த இதை மேல் பக்கம் ஏதோ திருகணுமா என்னன்னு தெரில, அது மட்டும் தெரில. நெக்ஸ்ட் டைம் கற்றுக்கிட்டோம் நாங்கள். அது மாதிரி டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டோம். ஏன்னா ஓமனுக்கு வந்தீங்கன்னா டேட்ஸ் மஸ்ட்டு. எல்லா வெரைட்டியும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். நாங்கள் அப்படி தான் நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கினோம் நிறையாவே. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் நாங்கள் நைட்டு இப்போ சாப்பிட்டதுக்கு 8.9 ரியால் ஆச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான் நாங்கள் போட்ட பட்ஜெட்டுக்குன்னு பார்த்தா. ஆனால் செம்ம வெரைட்டியாக இருந்தது. ஏன்னா ரம்ஜான் மாதம் சாயந்தரம் 6 மணிலேருந்து தான் செம்மையாக எல்லா வெரைட்டியான சாப்பாடும் சாப்பிடுவாங்களாம். ஆனால் முக்கால்வாசி பொஃபே தான் இருக்குமா பெரிய பெரிய ஹோட்டல்லாம். அதனால் எங்கள் ஹோட்டல்லையும் இருந்து, அதனால் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா ஃபுட்டையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். நமக்கு குட்டீஸ்க்கும் கொடுத்தோம். குட்டீஸ்க்கும் எல்லாம் பிடிச்சிருந்தது, எல்லா வெரைட்டியும் சாப்பிட்டாங்க. ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 10 மணிக்கெலாம் டிரைவர் வர்றதா சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் நாங்கள் வெளியே எழுந்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா நைட்டு தெரியவே இல்லை எங்களுக்கு எப்படி இருக்குது ஓமன்னு சொல்லிட்டு. வெளியே இருந்து பார்த்தா ஃபுல்லாகவே மலை தான். மலைக்கு நடுவில் தான் எல்லா பில்டிங்ஸு, எல்லா வீடு எல்லாமே கட்டியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஓபரா ஹவுஸ்க்கு தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்களும் ஓபரானா கத்தி பாடிட்டு கிளாஸ் உடைக்கிறது அப்படிலாம் சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே என்னென்னா பாடி ஆடி நடிப்பாங்களாம். அதுதான் ஓபரா டான்ஸோடைய ஸ்பெஷலாக. நாங்கள் உள்ள ஓபரா ஹவுஸ்க்கு போகும்போது ஒன்று மறந்துட்டோம். அப்புறம் என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், அதில் எவ்வளோ எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கோம். பார்த்துட்டு நாங்கள் என்னென்னா அந்த ஓபரா ஹவுஸ்க்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த பெரிய தேட்டர் மாதிரி செம்மையாக இருந்தது பார்க்க. ஒரு சீட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுமா. யார் பாடுறாங்க, என்ன லாங்குவேஜ், டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறது எல்லாமே இருக்குமா.
அதை நாங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதை மாதிரி அந்த ஓபரா ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் வந்து அவங்க இசையமைச்ச கருவிங்க, யார் யார் என்னென்ன கருவியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன இயரில் உள்ளது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அதெல்லாம் லைட்டாக பார்த்துட்டு அப்புறம்தான் உள்ளே வந்து ஓபரா ஹவுஸ்க்கே நாங்கள் போனோம். ஓபரா ஹவுஸ்க்குள்ளே போகும்போது தான் உள்ள ஒரு மாதிரி நல்லா தேட்டர் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துச்சு. உள்ள செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. நீங்கள் போனீங்கனாலும் பாருங்கள். அது மாதிரி நான் சீட்டுக்கு பின்னாடி சொன்னல ஸ்க்ரீன், அதையும் கொஞ்சம் உத்து பாருங்கள். அது மாதிரி மேல் பக்கம் வந்து 3 லைட்டு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து நம்ம ராஜா வந்து உட்கார்ற இடமா, அதனால அந்த இடம் வந்து மேல் பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள் உள்ளே போனீங்கன்னா மறக்காமல். எங்கள் கைடு சொன்னது நாங்கள் வந்ததுனால பார்த்தோம். 3 லைட் இருக்க இடத்துல ராஜா உட்காருவாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு டிசைன் வந்து ட்ரெஷர் பாக்ஸில் உள்ள டிசைன். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம். இங்கே வந்து சின்ன ஏதோ ஷாப்பிங்னு போட்டிருந்தாங்க. விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து ஓமன் வந்து ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் சரி ஓகே உள்ளே போயிட்டு சும்மா எல்லாம் நம்ம பார்க்க மட்டும்தானே செய்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே ஜொல்லுலாம் பயங்கர யானை விலை, குதிரை விலையாக இருந்ததும். அதனால் ஓகே ஓன்லி விண்டோ ஷாப் பண்ணிவிட்டு வெளியே அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டோம். இங்கே பார்த்து முடிச்சுட்டு நேராக குரும் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அதனால் பக்கத்தில் தான் குரும் பீச் இருக்கனால குரும் பீச்சு மத்தியான டைம் நாங்கள் போனது. அதனால் சும்மா இறங்கி அப்படி வேடிக்கை பார்க்கலான்ட்டு கீழே இறங்கிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் பள்ளமாக தான் இருந்தது, கொஞ்சம் ஸ்டெப்ஸு மாதிரி இருந்தது. அதனால் கீழே இறங்கிட்டு உள்ளே இறங்கி பார்த்தா அந்த சிப்பிலாம் செம்மையாக இருந்தது நல்லா பார்க்குறதுக்கு. ஒரு குட்டி குட்டி சிப்பியெல்லாம் ஒரு மாதிரி ரவுண்டாக இருந்தது. பார்க்க நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கையில் எடுத்து பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. ஒன்றும் ஒரு டிசைனில் இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஓரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி சிப்பியாக தான் இருந்தது, ரவுண்டாக. நம்ம நத்தையுடைய ஓடு மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது, அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி இப்போ ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். போகிற வழியிலே பார்த்தா இது வந்து ராஜாவுடைய ஷிப்பு. இது செம்மையாக இருக்கும். போன வீடியோவில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள், ஓமன் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கடை வீதிக்கு வந்து போகிறோம். இங்கே வந்து கடை வீதியை வந்து அவங்க வந்து சோக்குன்னு சொல்கிறாங்க. சோக்குன்னா கடை வீதின்னு அர்த்தமாக. இது மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து இங்கே வந்து ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும் போல இருக்குது பாருங்கள். மைக்கு லைட்டு அது மாதிரிலாம் செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு அவங்க தொழுகை மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரமலான் மாதம்னால அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சாமியை பற்றி சொல்கிறது அதுமா. இப்போ அப்புறம் நாங்கள் வந்து இது மாதிரி மேக்னெட்லாம் வாங்குவோம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் வாங்குறது. அது பீரோவில் அழகாக ஒட்டிக்கும், என்னென்ன கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த போகிறப்ப வழியில் பாருங்கள், இந்த இது இல்லாமல் ஷாப்பிங் பிளேஸில் மேல் பக்கம் கூட ஃபுல்லாக வந்து உட்டில் போய் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ லைட்டாக மழை தூரிட்டு இருந்தது. எங்களுக்கு அந்த மழை கூட தெரியவே இல்லை, உள்ளேயே போன மாதிரி இருந்தது. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வெளியே கிளம்பணும். அது மாதிரி ஓமனில் வந்து டேட்ஸுக்கு அப்புறம் வந்து இது மாதிரி கார்பெட் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ரேட்டுக்கு செம்ம ஜாஸ்தி. அது மாதிரி பாருங்கள், ஃபுட்டு அதெல்லாம் வந்து கடை வந்து இருந்தது. இந்த ரம்ஜான் மாதம்னால இது மத்தியான நேரம் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருந்தது. வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு போனோம். ஏன்னா ஈவினிங் 6 o'clock தான் ஓப்பன் ஆகும். அது மாதிரி நாங்கள் வந்து இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்து ஹோட்டல்லையே ஆர்டர் பண்ணி பிரியாணி வாங்கி வச்சுட்டோம். அந்த பிரியாணியை தான் நாங்கள் இப்போ வந்து எங்கே உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, காரில் உட்காந்து சாப்பிட்றோம். ஏன்னா அவுட் சைடில் வந்து ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. 15 வயசுக்கு உள்ள பசங்க மட்டும்தான் சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து இது வந்து ஓமனில் வந்து முத்ராக் ஃபோர்ட். இது வந்து நெக்ஸ்ட் டேவும் போயிருக்கலாம். நாங்கள் சரி அன்னைக்கே ஃப்ரீயாக இருந்ததுனால முத்ராக் ஃபோர்ட்டுக்கு போனோம். முத்ராக் ஃபோர்ட்டுக்கு பே பண்ணுறதெல்லாம் பே பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்க போனோம். சாட்டர்டே சண்டே மட்டும் நைட்டு வந்து 11 o'clock வரைக்கும் வந்து ஓப்பனாக இருக்குமா. ஏன்னா அன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் லீவு. சைட் சீனிங் வந்து மாடியிலேருந்து, அதான் மேலே டாப் வியூலேருந்து பார்க்க செம்மையாக இருக்குமா. ஆனால் படிக்கட்டு மட்டும் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. ஒரு 150 படிக்கட்டோ என்னமோ இருக்கும்.
அது கொஞ்சம் ஆனா நடக்கிறவங்க நடந்துடலாம். சின்ன பசங்க ஆனா கொஞ்சம் பார்த்து பார்த்து நடக்கணும். சின்ன பசங்க வந்து இந்த லெஃப்ட் சைட்ல நடக்கும்போது கீழே பள்ளம். அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். அப்படின்னு நாங்க நடந்து போனோம். ஒரு பாதி தூரம் வரும்போதே ஒரு 50 படிக்கட்டு வரும்போதே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆனா இந்த மாதிரி படிக்கட்டு அந்த மாதிரி ஏறும்போதெல்லாம் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எப்பவுமே சாக்லேட் முதற்கொண்டு வச்சுக்கோங்க. நல்லா எனர்ஜியா நல்லா நடந்தது. அப்புறமா ஃபேன் போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்ப வெயிலாவும் இருந்தது நாங்க போயிருந்த நேரம். அதனால இங்க எல்லாமே எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு இடத்துலயும் ஃபேனு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சம்மு அழகா நடந்துட்டா. இது பாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் இது. ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நடந்தோம். இப்போ வந்து டாப் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. செம்ம வியூவா இருந்தது இது. அத மாதிரி மேல ஏறும் போது பாருங்க நிறைய பீரங்கி வந்து ஃபுல்லா வச்சிருந்தாங்க. ஏன்னா இது முத்ராக் ஃபோர்ட். என்னன்னா மேல வந்து எனிமீஸ் எல்லாம் யாரும் வராம, அதாவது வராங்களான்னு நோட் பண்றதுக்கு உண்டான பாயிண்டா இது. மேல வந்து டாப் வியூ. அதனால இங்க இருந்து பார்த்தா சிட்டி மொத்தமும் தெரியும் இங்க இருந்து பாக்குறதுக்கு. அதனால முதல்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, இது மாதிரி கோட்டை மாதிரி வச்சு இது மாதிரி எனிமீஸ் யாராவது வராங்களா கடல் வழியா அப்படின்னு நோட் பண்றதுக்காக, அது மாதிரி கடல் வழியா லேண்ட் வழியா வராங்களான்னு பாக்குறதுக்காக இந்த வந்து ஃபோர்ட்டை வந்து அப்பவே கட்டி வச்சிருந்துருக்காங்க. அந்த வியூவை தான் நாங்க இப்போ மேல இருந்து பார்க்க போறோம். மேலேயும் ஒரு பெரிய பீரங்கி வச்சிருந்தாங்க. பார்க்க பயங்கரமா பெருசா இருந்தது. அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. இங்க பாருங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கடல் மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தா லேண்ட் மாதிரி இருந்தது. அந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லா சிட்டி. சிட்டில எல்லாரும் பாருங்க ஒயிட் கலர் தான் எல்லாருமே அடிச்சிருப்பாங்க. அது மாதிரி இங்க இருந்து பார்த்தா ராஜாவுடைய ஷிப்பும் தெரிஞ்சது. அதையும் பார்த்தோம். எல்லா வீட்லயும் ஏன் வந்து ஒயிட் கலர் அடிக்கிறாங்க, இங்க வெயில் அடிச்சா ஹையா போகும்னு சொல்லுவாங்க. இங்க வந்து வெயில் அடிச்சா அதனால எல்லாருமே வீட்டுக்கும் ஒயிட் கலர் தான் அடிப்பாங்க இந்த இடத்துல எல்லாருமே. அத மாதிரி இங்க வந்து சாட்டர்டே சண்டே ஏன் வந்து ஃபுல்லா வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இங்க மேல இருந்து பார்க்கறதுக்கு சிட்டி வியூ வந்து சூப்பரா தெரியும். அதெல்லாம் இல்லாம எல்லாரும் நைட் டைம்னால எல்லா வீட்லயும் லைட்டு எல்லாமே போட்டிருக்கனால அந்த பக்கம் ஃபுல்லாவே சிட்டி பூராவே எல்லோ கலர்ல இருக்குமா. மேல இருந்து பார்க்கறதுக்கு சிட்டி வியூ அவ்வளோ அழகா இருக்குமா. அதனாலதான் இங்க நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டேனா 11 o'clock வரைக்கும் போகலான்னு சொல்லி அங்க அனுமதியே உண்டு இங்க. அது மாதிரி டாப் வியூல இருந்து போட்டோஸ் வீடியோ எல்லாம் எடுத்துக்கலாம். நாங்க இங்கேயே ரொம்ப மறந்து இருந்ததுனால எங்களை தேடி கைடு வந்து டிரைவர் வந்து மேலேயே வந்துட்டாரு ஏறி. அது மாதிரி கீழே அந்த மாதிரி முத்ராக்குன்னு போட்டிருந்தது. போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அத மாதிரி இன்னொரு வியூ வந்து சிட்டி வியூ இருக்குன்னாங்க. இப்ப நம்ம போனது முன்னாடி முத்ராக் ஃபோர்ட்டுக்கு வந்து டாப் வியூ பார்க்க போனோம். அதுலயும் இது என்னன்னா டிஃப்ரெண்ட்னா பள்ளத்தாக்கு மாதிரி வியூவா இருக்கும். அதாவது நம்ம அத மலை இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும், தண்ணி ஓடுற இடம் மாதிரி இருக்கும், கீழே ஃபுல்லா சிட்டி இருக்கும், சுத்திலும் மலை இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க ஃபுல்லா மலை, நடுவுல வந்து சிட்டி பாருங்க ஒயிட் கலரா இருக்கு பாத்தீங்களா. அது எல்லாமே மக்கள் வாழ்ற இடம் தான் அது எல்லாமே. இது வந்து பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தது இங்க இருந்து பாக்குறதுக்கு. சரி இந்த வியூ ரோடும் தெரியும் பாருங்க இந்த இடத்துல. ஒரு ரோடு தெரியும், சிட்டி தெரியும், அப்புறம் இந்த மலை தெரியும். எல்லாமே இந்த இடத்துல இருந்து வியூ பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அது மழை இந்த நாங்க நிக்கிற பகுதியெல்லாம் வந்து ரொம்பவே இந்த மழை பெஞ்சா என்னன்னு தெரியல உடைஞ்சு உடைஞ்சு போய் அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரி கீழே இறங்குன மாதிரி இருந்தது. எட்டி வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு நாங்க நேரா ஹோட்டலுக்கு போனோம். அன்னைக்கு என்னன்னா நாங்க சாயந்தரம் ஒரு இது சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. ஈவினிங் போல நாங்க கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே டிரைவர் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னா அமெரிக்கா வந்து ஈரான் மேல வந்து குண்டு வந்து போட்டுட்டாங்களாம். அதனால இப்போ ஓமன்ல எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஓமன்ல எதுவுமே இல்லை. நாங்க எங்க டூரும் வந்து சூப்பரா இருந்தது. நைட்டு டின்னர் வந்து நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். அதனால பக்கத்துலேயே வந்து ஒரு கடை வந்து இருக்கான், நிஸ்வான்னு ஒரு கடை. சரின்னு சொல்லி அங்கே போய் ஹல்வா வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கீழே இறங்கி பார்த்தா வெல்கம் ட்ரிங்க்ஸு டேட்ஸ் இருந்தது. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஓமன் மஸ்கட்லலாம் இருக்கும் போது ரோடை வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கிராஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து செம்ம ஸ்பீடில் வருவாங்க. நம்மளை வந்து அவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து நம்ம உயிரை வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து கிராஸ் பண்ணணும். பசங்களையும் பத்திரமா பார்த்து கைப்பிடிச்சு கிராஸ் பண்ணணும். நம்ம பக்கத்துலேயே நாங்கள் இங்கேருந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து 20 நிமிஷம் தான்.
நிஸ்வா கடை. அதனால் எதிரில் பார்த்தோம். எதிரில் நிறையா வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் கூட நிறையா இருந்தது. அது மாதிரி அங்கே நிறைய எதிரில் ஹோட்டல்ஸும் இருந்தது எக்கச்சக்கமாக. அதெல்லாம் பார்த்துட்டு நிஸ்வா கடைக்கு போயிட்டு ஹல்வாலாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அங்கேயே வந்து ஏன்னா நாங்கள் இங்கே தங்கியிருக்க ஹோட்டலில் சாப்பிட்டோம் தான் 8.9 ரியால் வந்துச்சு, ஓமன் ரியால். இங்கே வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்டோம், எல்லாருக்கும் சேர்த்து 10 ரியால் தான் வந்துச்சு. அதனால் இதுதான் வந்து லாபம்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் மட்டும் இப்படி வெளியே வந்து சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸும் கொஞ்சம் வாங்கி குடித்தோம் எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மார்னிங் வந்து நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் தான் சாப்பிட்டு ஆகணும், ஏன்னா இங்கெல்லாம் கடை திறந்துருக்க மாட்டாங்க. அதனால் நைட்டு மட்டும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும் தங்கியிருக்க ஹோட்டல்லே வந்து ஆர்டரும் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப காசை பார்த்தா நம்ம சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நாங்கள் அப்படியே வாங்கி பேக் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அடுத்த நாள் டூருக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா நிஸ்வா ஃபோர்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். நாங்கள் போகும்போது பிப்ரவரி மாதம் எண்டு மார்ச் ஃபஸ்ட்டு போல் தொடங்கிருச்சு. ஆனால் வெயில் குறையவே இல்லை. பசங்க எல்லாருக்குமே வந்து எப்போவுமே ஹேட் போட்டுக்கோங்க, கூலர் போட்டுக்கோங்க, ஏன்னா வெயிலுக்கு அதான் நல்லது. அது மாதிரி தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸும் எடுத்துக்கோங்க. கட்ஷூ போட்டிருந்தீங்கன்னா சாக்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அரிக்காமல் இருக்கும். அது மாதிரி கொடை வேணுன்னா கூட கொடை கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா மழைக்கும் நல்லது வெயிலுக்கும் நல்லது. ஆனால் கொடை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹேட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எல்லாருமே போடுற மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. நிஸ்வா ஃபோர்ட்டுக்குள்ளே நாங்கள் நுழையிற போது பாருங்கள், அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு டேட்ஸ் கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பார்த்து வாங்கிக்கலாமா டேட்ஸை. அதனால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதாவது ரொம்ப சாப்பிட்டா சூடாகும், அதனால் பார்த்து சாப்பிடணும். நாங்கள் எல்லாத்துலேயும் ஆனால் டேஸ்ட் பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சாப்ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் குத்தி குத்தி சாப்பிட்லாம். அதை மாதிரி வெரைட்டியான தேன் வச்சுருந்தாங்க. எல்லா பூவில் இருந்தும் ஹனி கலெக்ட் பண்ண தேன் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது மாதிரி இந்த பாருங்க, இந்த கடைக்குள்ளே போகிறோம். இது என்னென்னா ஹல்வா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த கடைக்கு போனோம். ஏன்னா இங்கே வந்து பெரிய சட்டியில் வச்சு அல்வாவை கிண்டி நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அல்வாவை நல்லா ஃபுல்லாக கிண்டி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தருவாங்களாம். அதுதான் அந்த கடையோட ஸ்பெஷலும். அதனால் நாங்களும் வேணுன்ற அல்வாலாம் வாங்கிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் போன நேரம் யாரும் கிண்டலை. ஒருவேளை ரம்ஜான் மாதம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கோட்டைக்குள்ளே போகிறோம். கோட்டை சுவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கோட்டைக்குள்ளே பே பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பணும் நாங்கள். அங்கே வந்து இந்த கோட்டையில் என்ன ஸ்பெஷல்னா, அதாவது எதிரிங்க வந்தால் நம்ம ராஜாவும் ராணியும் எப்படிலாம் அந்த காலத்தில் வந்து கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தாங்க, எதிரிங்களை வந்து எப்படி அழிச்சாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டு, அவங்களுக்கு தண்ணி, அதெல்லாம் அவங்களுக்குலாம் எங்கேருந்து கிடச்சிது, எப்படி சேர்த்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தான் அந்த கோட்டைக்குள்ளே பார்க்கலாம். பாருங்க, கிணறு இருக்கும் எல்லா இடத்துலையும், இந்த மாதிரி கிணறு. அந்த மாதிரி கோட்டை மேலேயும் இது மாதிரி கிணறு மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா குக் பண்ணுறதுக்கு, அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு அது எல்லாமே வச்சுருந்தாங்க. டேட்ஸ் வந்து மூட்டை மூட்டையாக வச்சுருந்தாங்க. டேட்ஸும் தண்ணியும் தான் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் சமைச்சிருக்காங்க, அதுக்கு சமையல் எல்லாம் இருக்குது. அது வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், முன்னாடி உள்ள வீடியோவில். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே விரிவாக போட்டிருப்பேன். எல்லாமே ப்ரீஃபாக உங்களுக்கு அந்த கோட்டை வழி எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். இப்போ நாங்கள் வந்து கோட்டைக்கு மேலே வந்து ஏற போகிறோம். கோட்டைக்கு மேலே ஏறி அந்த மேலே வியூவையும் பார்த்தோம். நம்ம மேலே கோட்டை மேலே இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பெரிய மேலே இவ்வளோ பெரிய கோட்டை. இதுக்கு மேலே பாருங்க 3 பக்கமும் 3 படிக்கட்டு இருக்கு, நடுவில் வந்து ஃப்ளாக் மாதிரி இருக்கு. இந்த கோட்டைக்கு மேலே இருந்து இங்கே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கே இருந்து அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம போன பிளேஸுக்கு தான் போகிறோம். எங்கன்னா குரூம் பீச்சுக்கு தான் போகிறோம். நாங்கள் போன நேரம் போன தடவை மத்தியானம், இது வந்து ஈவினிங் டைம் நம்ம போகிறோம். பாருங்க, தண்ணிலாம் சதன்னு இருக்குது. இது அந்த குரூம் பீச்சை பற்றி ஸ்பெஷல் கூட போன வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் உள்ள பூச்சி என்ன பூச்சி, அது ஒரு மாதிரி வகை என்ன. இந்த குரூம் பீச்சில் என்ன ஸ்பெஷல்னா, காலையில் வரைக்கும் கடல் வந்து உள்வாங்கி நிற்கும். சாயந்தரம் 6 மணி அந்த எட்ஜு வரைக்கும் வந்து தண்ணி வந்து நிற்கும். அதுதான் குரூம் பீச்சோடைய ஸ்பெஷல்னு சொன்னாங்க இங்கே. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் மால் ஒன்று இருந்தது, அந்த மாலுக்குள்ளே போனோம். மால் வந்து நம்ம சென்னையிலலாம் நிறைய மால் பார்த்துருக்கோம்.
சரி ஓகே, இங்கே ஓமனில் ஸ்பெஷலாக இருக்குமான்னு சொல்லிட்டு உள்ள மாலை வந்து சுற்றி பார்த்தோம். இந்த ப்ளே ஏரியாலாம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு சம்மும் ஃபுல்லாகவே விளையாடி பார்த்துட்டா எல்லாமே விளையாடி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ராகினியும் ஹரிணியும் மட்டும் போனாங்க. ஏன்னா அதில் வந்து ஸ்விம்மிங் நல்லா தெரியணுமா அந்த மாதிரி தான் போகணுன்னாங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ தெரியுது, பசங்களும் யார் பார்த்துக்கிறதுனால வாதி ஷாப்பும் டைமண்ட் ஐலாண்டு ரெண்டுத்துக்கும் வந்து அவங்க 2 பேரும் மட்டும் போனாங்க. அதிரணியும் சம்மும் நாங்கள் 2 பேருமே பார்த்துக்கிட்டோம், நானும் எங்கள் அப்பாவும். அவங்க 2 பேரும் ஜாலியாக 1 டே ட்ரிப்பாக போயிட்டாங்க. ஒரு நாள் வந்து வாதி ஷாப் போயிட்டு இருந்தாங்க, இன்னொரு நாள் வந்து டைமண்ட் ஐலாண்டுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க 2 பேரும். அவங்க எடுத்த வீடியோஸ் எல்லாமே அது தனியாக ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. ஓமன்லேருந்து சென்னைக்கு வந்து 11 மணிக்கு ஃப்ளைட்டு. அதனால் 11 மணிக்கு கரெக்டாக நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். அப்புறம் இங்கே வந்து சென்னைக்கு வந்து சேரும் போது மணி வந்து கரெக்டாக வந்து 3 ஆயிடுச்சு. கீழே இறங்கும் போது லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஓமனில் நாங்கள் சுற்றி பார்த்த இடம்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாதுன்னா, உங்களுக்கும் நிறையா நாங்கள் கொடுத்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு இந்த ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.